அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம அகீதா கொள்கைகளுடைய பாடத்தில் இன்னைக்கு விதியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அகீதா என்பது நமக்கு ஷரீஅத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நம்ம இந்த பாடத்தில் ஈமான் முஜ்மல், ஈமான் முஃபஸ்ஸல் படித்தோமா? அதில் முஃபஸ்ஸலுடைய விஷயங்கள் அனைத்தும் கொள்கை சார்ந்தது. அதாவது அகீதாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள். முஃபஸ்ஸல் ஒரு காட்ட சொல்லுவோமா? ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத். இன்ஷா அல்லாஹ் இது மறக்கவே கூடாது, சரிங்களா? இது ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னாடியும் ஈமான் முஃபஸ்ஸல் கண்டிப்பாக என்ன செய்யணும். இன்ஷா அல்லாஹ் ஓதும் பொழுது அந்த கொள்கையில் ஒரு பிடிப்பும் ஒரு உறுதியும் நமக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அதே போல் அதனுடைய பொருள் நமக்கு தெரியும் இல்லையா? வாசிங்க, பார்த்து கூட வாசிங்க பார்க்கலாம். ஈமான் முஃபஸ்ஸலுடைய பொருள் இன்னும் நல்லா தெளிவாக வாசிங்க. அல்லாஹ்வை கொண்டும் மறுபடித்திலிருந்து வருவது என்பதை கொண்டும் மரணத்திற்கு பின்னால் அதுக்கு பின்னால் கடைசியாகத்தான் மரணத்திற்கு பின்னால் எழுப்பப்படுவோம் என்பதை கொண்டும் நான் ஈமான் கொண்டுள்ளேன், நம்பிக்கை கொண்டுள்ளேன். ஓகே, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ நாம இந்த கொள்கை சம்பந்தமான விஷயத்துல கடைசி மறுமையை குறித்து நம்ம பார்த்தோம். மறுமை என்பது எப்படி இருக்கும், அந்த மறுமை எப்படி ஈமான் கொள்ளணும், அந்த மறுமை நிகழக்கூடிய சில நிகழ்வுகளை குறித்து பார்த்தோம். அதே போன்று இந்த கொள்கையில் ரொம்ப முக்கியமானது மறுமையை கூட சில நேரம் ஒரு மனிதர்கள் நம்பிடுவாங்க. சரி, இறந்த பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது போலயே அப்படின்ட்டு. ஆனால் அந்த விதியை நம்புவதில் தான், அந்த அகீதாவில் தான் சில நேரம் அந்த பிடிப்புகள் விட்டு போயிடும், சில நேரம் பலகீனம் ஆயிடும். அதெல்லாம் இப்போ விதி கதா கதிர் என்பது அகீதாவில் இதுவும் ஒரு பகுதி. நாம் ஈமான் கொள்ளக்கூடிய 7 விஷயத்தில் இந்த விதி என்கின்ற கதா கதிரை முழுமையாக நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் நம்பியே ஆக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்ஆன்ல முதல்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? அதாவது நீங்கள் எதையெல்லாம் வெறுக்கிறீர்களோ அது உங்களுக்கு சில நேரம் ஹைராக இருக்கக்கூடும், சிறந்ததாக இருக்கக்கூடும். நீங்கள் எதையெல்லாம் விரும்பி கொண்டு இருக்கிறீர்களோ அது உங்களுக்கு சில நேரம் தீமையாக அமைந்துவிடும். என்ன சொல்ற அல்லாஹ்? நீங்கள் உங்களுடைய விதியில் அல்லாஹ் எதை எழுதியிருக்கிறானோ, அந்த கலாக்கதில் என்ன எழுதியிருக்கிறானோ அதுதான் என்ன செய்யுமா நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நமக்கு விதியை குறித்து சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பாளர் இப்படி சொல்றாங்க. நான் நபி அவர்களுடைய கூட்டத்திற்கு நான் சென்றேன். அப்பொழுது சஹாபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அமர்ந்திருந்தார்கள். சஹாபாக்கள் எப்படி அமர்ந்திருந்தாங்க அப்படின்னா, அப்படியே தலையை கவிழ்த்து கொண்டு ரசூலுல்லா நபி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அவ்வளவு அசைவில்லாமல் இப்படி கேட்டுக்கொண்டு இருந்தாங்களாம். நான் நினைத்தேன், அந்த அறிவிப்பாளர் சொல்றாரு, இவர்களுடைய தலையில் ஏதோ ஒரு குருவி உட்கார்ந்து அதனுடைய உணவை கொத்தி கொண்டு இருப்பது போல இவர் என்ன அசையாம உட்கார்ந்து இருக்கிறாங்களே, அது என்னதான் பேசுறாங்க, என்னதான் ரசூல்லா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபைக்குள் சலாம் சொல்லி நுழையும் பொழுதுதான் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்களா, விதியை குறித்து கலா கதிரை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை காது தாழ்த்தி ரொம்ப எதிர்பார்ப்போடு சஹாபாக்கள் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு கிராமவாசி வர்றாரு. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து கேட்குறாங்க, அல்லாஹுடைய தூதரே, எங்களுக்கு அதாவது நாங்கள் வைத்தியம் பார்க்கலாமா, மருத்துவம் பார்க்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. விதியை குறித்த சில 2 ஹதீஸ், முக்கியமான ஹதீஸ் நம்ம சொல்கிறோம். விதியை அதாவது மருத்துவம் பார்க்கலாமா என்று கேள்வி கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, மருத்துவம் தாராளமாக என்ன செய்யலாம், பார்க்கலாம். அல்லாஹ் இந்த உலகத்தில் எந்தெந்த நோய்களை கொடுத்திருக்கிறானோ அதற்கான ஷிஃபாவுடைய வழி இல்லாமல் அந்த நோயை கொடுக்கறது கிடையாது. எல்லா நோய்க்கும் இந்த துன்யாவில் என்ன உண்டா, மருந்துண்டு அப்படிங்கிறத, மண்ணால் படைக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு மண்ணிலே மருந்துண்டு அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றை தவிர அப்படிங்கிறத சொல்லுவாங்க, அதுதான் முதுமை என்கின்ற ஒரு நோய்க்கு மட்டும் மருந்தே கிடையாது அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. என்னாச்சு? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொல்றாங்க, முதுமையை தவிர எல்லா நோய்களுக்கும் இந்த உலகத்தில் மருந்துண்டு, அதனால நீங்க என்ன செய்யுங்க, மருத்துவம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன் இந்த கொஸ்டின் அந்த கிராமவாசி கேட்குறாங்க அப்படின்னா, அல்லாஹுடைய தூதரை நீங்கள் இப்போ விதியை குறித்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, இந்த உலகத்தில் அல்லாஹ் என்ன நாடுறானோ அதுதான் நடக்கும் நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்போ எங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி, ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா இப்போ அல்லாஹ் நாடுனது தானே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மருத்துவம் பார்க்காம இருந்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க.
அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நோய் வருவதிலும் விதி என்பது உண்டு, அந்த நோய்க்கு ஷிஃபா செய்யணுங்கிறதும் அல்லாஹ்வுடைய விதியில் உண்டு அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இந்த ஒன்றை தவிர அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே போல இரண்டாவது ஹதீஸ் ரொம்ப பிரபலமானது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இறைவனிடத்தில் என்னுடைய வாகனத்தை, ஒட்டகத்தை கட்டி போட்டுவிட்டு இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டுமா, அவிழ்த்து விட்டு இறைவன் மீது நம்பிக்கை, இது விதியில ஒன்றுதான். நம்ம அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது இறைவனை நேரடியாக வந்து நமக்கு என்ன செய்ய மாட்டான், உதவி செய்ய மாட்டான். நமக்கான முயற்சி இருக்கணும். எப்படி பறவைகள் வெறும் வயிற்றில் பறந்து தன்னுடைய ரிசுக்கை தேடிக்கொள்கிறதோ, தேடினாதான் அந்த பறவைக்கு ரிசுக்கு உண்டு. அப்ப தேடுதல் என்பது அந்த பறவையுடைய முயற்சி, அந்த ரிசுக்கு கொடுப்பது என்பது அல்லாஹ்வுடைய விதியில் ஒன்று அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த சஹாபி கேட்ட கேள்விக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா பதில் சொல்லுவாங்க, ஒட்டகத்தை கட்டிவிட்டு, உனது வாகனத்தை கட்டிவிட்டு நீ என்ன செய்ய, அல்லாஹ் மீது நம்பிக்கை வை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த 2 ஹதீஸ் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் ரொம்ப முக்கியமான கலா கதிருடைய விதி சம்பந்தப்பட்ட ஒரு பாடமாக இருக்குது. அலி ரலியல்லாஹு அன்ஹு, அறிவின் தலைவாயில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான வார்த்தை சொல்லுவாங்க, எனது, நல்லா கவனிங்களேன் இந்த வார்த்தையை கவனிங்க, எனது விஷயங்களுடைய முடிவு உடையும் பொழுதுதான் நான் இறைவனுடைய விதியை முழுமையாக நம்புகிறேன். உங்களுக்கு புரியுதா? எனது விஷயங்களின் முடிவு உடையும் பொழுதுதான். இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் வந்து வச்சிருக்கேன், என்னன்னா நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் காலையில் எழுந்த உடனே இந்த வேலை செய்யணும், இதை நம்ம முடிச்சிடணும், நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஒரு முடிவு வச்சிருப்போம். அந்த முடிவு உடையும் பொழுதுதான், ஆஹா, நாம் நினைப்பது இந்த உலகத்தில் நடப்பது கிடையாது, அல்லாஹ் நினைப்பது மட்டும்தான் இந்த உலகத்தில் நடக்கும். எத்தனை விஷயங்கள் நம்ம இப்படி யோசிச்சு வச்சிருக்கோம், அப்படிதானே? ஆனால் என்ன அப்படின்னா, அந்த கலா கதிர் எப்போ நமக்கு வந்து பலகீனப்படுது அப்படின்னா, அந்த முடிவு உடையும் பொழுதுதான். அதெல்லாம் எல்லாம் பாதுகாக்கணும். இப்போ காலையில் இன்ஷால்லா நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம போகணும், ஒரு திருமண நிகழ்வுக்கு நம்ம போகணுன்ட்டு எல்லாம் ரெடி, ட்ரெஸ்ஸு அது இதுன்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம். காலையில் எழுந்த உடனே குளிர் காய்ச்சல் வந்துருச்சு, வந்தால் என்ன ஆகும்? ஒன்றும் செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்போ நம்மளுடைய முடிவுகள் எப்பொழுதுமே நம்மளது முடிவை நம்பி இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அப்போ இதுதான் கலா கதிரை முழுமையாக நம்பக்கூடியது. அப்போ முழுமையாக இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் இறைவன் நாடினது தான் இந்த உலகத்தில் நடக்கும் என்பதை முடிவு செஞ்சுக்கிறணும். ஃபிரௌன் நினைச்சான் எப்படியாவது மூசாவை பிடிச்சிடலான்னு நினைச்சான். ஆனால் மூசாவை பிடிக்க முடிஞ்சதா? முடியலை. ஃபிரௌன் மூழ்கி இறந்து போயிட்டான். அதே போல தான் நூஹ் நபி எல்லா மக்களையும் காப்பாற்றலாம், தன்னுடைய குடும்பத்தார்களோடு காப்பாற்றலாம் நூஹ் நபி நினைச்சாங்க. ஆனால் விதி விட்டுச்சா? அல்லாஹ் என்ன நாடுடா, உன்னுடைய குடும்பத்தாரர், உன்னுடைய மனைவியும் பிள்ளையும் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களும் நூஹை நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க? அந்த விதியின் அடிப்படையில் நடந்துச்சு. இப்ராஹிம் நபி கூட கத்தி அறுக்க வேண்டும் என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹுடைய விதி, கத்தி அறுபடாது இப்ராஹிமே, அந்த கத்தியை தூக்கி நீங்க பாறையில போட்டா கூட என்ன செஞ்சிரும், பிளந்து போயிருமே தவிர என்னுடைய விதிதான் ஜெயிக்கும் அப்படிங்கறத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னாங்க. ஏன் அவ்வளவு? நமது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க நினைச்சாங்க சொர்க்கத்திலே நிரந்தரமா இருக்கணும்னு தான் நினைச்சாங்க. ஆனால் அல்லாஹுடைய விதி ரப்பனா லுதம்னா அன்ஃபுஸனா அப்படின்னு சொல்லி ஷைத்தான் மூலமாக வழிகெடுக்கப்பட்டு, இப்லீஸ் மூலமாக வழிகெடுக்கப்பட்டு இந்த அற்பமான துன்யாவுக்கு வரக்கூடியது அந்த கலா கதில் எழுதி வைக்கப்பட்ட விதி அவர்களை சொர்க்கத்திலிருந்து துன்யாவிற்கு இறக்கிவிட்டது என்றால் நமது நிலைமையும் இதுதான். அப்போ இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலத்தில் என்ன நடந்தாலும் இந்த விதியை நம்புறதுல தான் மனிதன் வந்து ரொம்ப கோட்டை விட்டுருவான். அல்லாஹை நம்பிடுவான், தூதரை நம்பிடுவான், வேதங்கள் நம்பிடுவோம், மறுமையை நம்பிடுவோம், எல்லாம் நம்பிடுவோம். ஆனால் அந்த விதியை மட்டும் நம்புவதில் மனிதன் பலகீனப்பட்டு, ஈமானில் பலகீனப்பட்டு போய் விடுகிறான் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. அதுக்கு தான் அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னாடியும் நேற்று நம்ம சொன்ன துஆ தான், அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத. இந்த வார்த்தையை முழுமையாக நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் ஈமான் கொள்ளணும். யா அல்லாஹ், நீ கொடுக்கிறத யாராலும் தடுக்க முடியாது, நீ தடுக்கிறத யாராலும் கொடுக்கவே முடியாது என்பதை அந்த விதியின் அடிப்படையில் முழுமையாக நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இது எதிர்காலத்தில் எத்தனையோ சோதனைகள் சந்திக்க நேரிடும் இன்ஷா அல்லாஹ். சோதனை இல்லாத வாழ்க்கை எல்லாருக்குமே அல்லாஹ் கொடுக்கணும். அப்படி சோதனைகள் வரும் பொழுது அந்த கலா கதிர் என்கின்ற அந்த அகைதா, அந்த கொள்கையினுடைய அந்த விதியை முழுமையாக நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் நம்பணும். இந்த உலகத்தில் அல்லாஹுடைய அனுமதியின்றி ஒரு காய்ந்த இலை கூட உதிராது என்று இருக்கும் பொழுது நம்மளுடைய ஒவ்வொரு சோதனையும், நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் அல்லாஹ்வால் எழுதி வைக்கப்பட்டு பேனாக்கள் உலர்த்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை முழுமையாக நம்ம நினைச்சணும் இன்ஷா அல்லாஹ், நம்பணும் இன்ஷா அல்லாஹ். சரி, இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். விதி முழு உலகத்திலும் எதுவெல்லாம் நடந்து விட்டதோ, அந்த வார்த்தைகள், இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப அற்புதமான வார்த்தை, நல்லா கவனிங்க. முழு உலகத்திலும் எதுவெல்லாம் நடந்து விட்டதோ
எதுவெல்லாம் நடக்க இருக்கிறதோ எதுவெல்லாம் நடக்க இருக்கிறதோ 3 காலமே, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அவை அனைத்தையும் அல்லாஹ் ஆரம்பத்திலேயே நன்கு அறிவான். அல்லாஹ்வின் இந்த அறிவுக்குத்தான் தக்தீர் விதி என்று கூறப்படுகிறது. தக்தீர் விதி என்று கூறப்படுகிறது. விதியை பற்றி சில முக்கிய கொள்கைகள், இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஒன்று, இவ்வுலகில் நடக்கின்ற நடக்கப் போகின்ற அனைத்து விஷயங்களையும் இவ்வுலகம் படைக்கப்படுவதற்கு முன்பே அல்லாஹு தஆலா லவ்ஹுல் மஹ்ஃபூதில் எழுதி வைத்து விட்டான். அப்படிதானம்மா? இன்னைக்கு நம்ம இந்த பாடத்தை நம்ம படிக்கிறோம், இதை நீங்க கேட்குறீங்கிறது அல்லாஹுவால் எழுதி முடிக்கப்பட்ட, இந்த உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடியே, மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு அல்லாஹ் எல்லாத்தையுமே எழுதி வைத்து விட்டான். எவை நடக்க வேண்டுமென விதிக்கப்பட்டுள்ளதோ அவற்றை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நல்ல நிலைகளும் கெட்ட நிலைகளும், அதாவது நன்மையோ தீமையோ அல்லாஹ்விடமிருந்தே ஏற்படுகின்றன. 4வது, அப்படி நல்லதொரு நிலைமை ஏற்பட்டால் அதனால் பெருமையோ அகம்பாகவோ கொள்ளக்கூடாது. மாறாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்படி மோசமான நிலைகள் ஏற்பட்டால் அதை தமது பாவங்களின் வெளிப்பாடு என கருதி தௌபா பாவ மன்னிப்பு தேடவும், மேலும் அதில் ஏதாவது அல்லாஹ்வின் ஞானம் இருக்கும் என நினைக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நம்ம என்ன செய்வோம்? புலம்ப ஆரம்பிச்சிருவோம். அப்படிதானே? ஏதாவது நல்லது நினச்சா அல்ஹம்துலில்லா, ஒரு சில நேரம் ஷுக்குர் செய்வோம், இல்லைனா அல்ஹம்துலில்லான்னு இருந்துருவோம். ஆனால் தீயது ஏதாவது நடந்துருச்சுன்னா போதும், அல்லாஹ் அக்பர், நம்ம பேசுகிற பேச்சும் நம்மளுடைய நடவடிக்கையுமே என்ன செஞ்சிடும்? மாறி போயிடும். அதெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். 5வது, ஒருவருக்கு ஏதாவது ஒரு சிரமம் ஏற்பட்டால் அவர் நான் இன்னதை செய்திருந்தால் இவ்வாறு சிரமம் ஏற்பட்டிருக்காது என போன்ற வார்த்தைகளை கூறாமல் என் விதியில் எது எழுதப்பட்டுள்ளதோ அது நடந்துள்ளது என கூற வேண்டும். அதான உண்மை. சுபஹானல்லாஹ், இந்த வார்த்தையை கூறுவது சிறந்தது. விதியின் மீது பழியை போட்டுவிட்டு பேசாமல் அமைதியாக இருந்துவிடக்கூடாது. அதாவது அல்லாஹ் தான் ஆரம்பத்தில் எல்லாவற்றையும் எழுதி முடித்து விட்டானே, இப்பொழுது நான் எது செய்து என்ன லாபம் ஏற்பட போகின்றது என நினைத்து அமர்ந்து விடாமல் நம்மாலான முயற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நல்ல வழியில் செல்ல நினைப்பவர்களுக்கு நேரான பாதையை திறந்துவிடப்படும், அதில் அவர்கள் லேசாக நடந்து செல்வார்கள். மேலும் கெட்டவர்களுக்கு தீய வழியை திறந்து விடப்படும், அதில் அவர்கள் லேசாக நடந்து செல்வார்கள். சூறாவுலையுமே என்ன செய்யும்? சூரா லைனில் வரும் இல்லையா, அந்த வாசகம். முன் சென்ற சமுதாய மக்கள் விதி பற்றிய வீண் சர்ச்சையில் ஈடுபட்டு அழிந்து போய்விட்டார்கள். எனவே நாம் விதி பற்றிய விஷயங்களில் வீண் சர்ச்சையில் ஈடுபடக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளோம். இன்ஷா அல்லாஹ் இந்த விதி என்கின்ற அந்த முழுமையான அக்கீதாவை நம்ம என்ன செய்யணும்? முழுமையாக இன்ஷா அல்லாஹ் ஈமான் கொண்டு நம்ப வேண்டும். கேள்விகள் பாருங்க. விதி என்றால் என்ன? ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, அது பாரா ஃபுல்லாக அப்படி எழுதிக்கிறோம். முழு உலகத்திலும் எதுவெல்லாம் நடந்து விட்டதோ, எதுவெல்லாம் நடக்கிறதோ, எதுவெல்லாம் நடக்க இருக்கிறதோ அவை அனைத்திற்கும் அல்லாஹ் ஆரம்பத்திலே நன்கு அறிவான். அல்லாஹின் அந்த அறிவுக்குத்தான் தக்தீர் விதி என்று சொல்லப்படும் அப்படின்ட்டு முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். 2வது, எவ்விஷயங்களை அல்லாஹ் உலகை படைப்பதற்கு முன்பே லவ்ஹுல் மஹ்ஃபூலில் எழுதி முடித்து விட்டான். அதே ஃபர்ஸ்ட் பேராவில் இருக்கிறது தான். சரிங்களா? அதாவது விதியை பற்றிய சில முக்கிய கொள்கைகளில் முதல் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை எழுதிடணும் இன்ஷா அல்லாஹ். செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். 3வது, நல்ல நிலை ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? நல்ல நிலை ஏற்பட்டால் பெருமையோ அகம்பாவோ கொள்ளக்கூடாது, மாறாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். இது 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். கெட்ட நிலை ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? அப்படியே அதை என்ன செஞ்சுக்கிறணும்? மோசமான நிலைகள் ஏற்பட்டால் அதை தமது பாவங்களின் வெளிப்பாடு என கருதி தௌபா பாவ மன்னிப்பு தேடவும், மேலும் அதில் ஏதாவது அல்லாஹ்வின் ஞானம் இருக்கும் என நினைக்க வேண்டும். இது 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். குறிக்கிறீங்களா? சரி. 5வது, விதியின் மீது பழி போட்டுவிட்டு ஏன் அமரக்கூடாது? 6வது இதில் இருக்கு இல்லையா, பேசாமல், அதாவது விதியின் மீது பழி போட்டுவிட்டு பேசாமல் அமைதியாக இருந்து விடக்கூடாது. அதாவது அல்லாஹ் தான் ஆரம்பத்திலேயே எல்லாவற்றையும் எழுதிவிட்டானே, இப்போது நான் எது செய்து என்ன லாபம் என்று ஏற்பட போகின்றன என நினைத்து அமர்ந்து விடாமல் நம்மால் ஆன முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி அடுத்ததை எழுதுன்னு. நல்ல வழியில் செல்ல நினைப்பவர்களுக்கு நேரான பாதையை திறந்துவிடப்படும் அப்படின்ட்டு அந்த 6வது பாயிண்ட் ஃபுல்லாமே இன்ஷா அல்லாஹ் 5வது கேள்விக்கான ஆன்சர். 6வது பாயிண்ட்டு 5வது கேள்விக்கான ஆன்சர். குறிச்சிருங்க எல்லாருமே.
7வது விதி பற்றி நமக்கு என்ன அறிவுறுத்தப்பட்டுள்ளது? ஆறாவது முன் சென்ற சமுதாயம். ஓகே, அப்போ அதை மட்டும் 7வது பாயிண்ட்ல 2வது வரியில் இருக்கக்கூடிய 2 லைனை மட்டும் இன்ஷா அல்லாஹ் குறிச்சிக்கோங்க. இது 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர். சரி, அல்ஹம்துலில்லாஹ் நடத்தியாச்சு. இன்ஷா அல்லாஹ் படிச்சிடணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் வர திங்கட்கிழமை நடத்தின வரைக்கும் இல்லை, ஒவ்வொரு சப்ஜெக்டாக ஒரு சப்ஜெக்டாக இன்ஷா அல்லாஹ்